மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் ஆய்ஸ்லாண்ட்ஸ். வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். தமிழர்கள் திரட்சியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும். சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்க கோரிக்கை. தமிழர்கள் திரட்சியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பகிரங்க கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியாவில் நடைபெற்ற தமிழரசு கட்சியின் விசேட குழு கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய விசேட குழு கூட்டத்திலும் மத்திய குழு கூட்டத்தில் எடுத்த முடிவை நடைமுறைப்படுத்துவதாகவே தெரிவித்தார்கள். அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்று தெரிவித்துள்ளேன். சிங்கள தேசிய வேட்பாளர்கள் எவரினும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தமிழர்களின் அரசியல் உரிமை தன்னாட்சி தொடர்பில் எதுவும் இல்லை. இதனால் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிவித்துள்ளார். தமிழர்கள் திரட்சியாக தங்களின் தேசத்தின் இருப்பையும் தங்களின் அடிப்படை அரசியல் உரிமைகளையும் நிலைநிறுத்துவதற்கு தமிழ் பொது வேட்பாளருக்கே வாக்களிக்க வேண்டும் என்பதை வெளிப்படையாக தெரிவித்துவிட்டு வந்துள்ளேன் என தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற இந்த சிறப்பு குழுவின் கூட்டத்திலேயும் அவர்கள் திரும்பவும் மத்திய குழுவிலே எடுத்த தீர்மானத்தையே நடைமுறைப்படுத்தப் போவதாக சொன்னார்கள். அதில் நான் என்னுடைய உடன்பாடு இல்லை என்பதை மிகவும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். தொடர்ந்தும் நான் இந்த சிங்கள தேசிய வேட்பாளர்கள் ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனமும் தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை தொடர்பில் அவர்களுடைய சமஷ்டி கோட்பாடு தன்னாட்சி அடிப்படையிலான தீர்வு எதனையும் தருவதற்கு தயாராக இல்லை என்பதன் அடிப்படையிலும் நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழர்கள் ஒரு திரட்சியாக தங்களுடைய தேசத்தின் இருப்பையும் தங்களுக்கான அடிப்படை அரசியல் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கு பொது வேட்பாளருக்கு தங்களுடைய ஆதரவை முழுமையாக வழங்குவதே பொருத்தமானது என்பதையும் வெளிப்படையாக குறிப்பிட்டு நான் இன்று கூட்டத்திலிருந்து கூட்டமும் நிறைவு பெற்ற காரணத்தால் நான் வெளியேறுகின்றேன். அதே நேரம் இனியவர்கள் அவர் தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள். அனுரவுடன் விவாதத்துக்கு நான் தயார், ஆனால் அழைக்கவில்லை. ரணில் விடுத்த சவால். அரசாங்கம் ஏற்கனவே அமுல்படுத்திய வேலை திட்டத்திற்கே சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவு என தெரிவித்த ஜனாதிபதி மக்கள் முன் வந்து பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் சஜித்துக்கோ அல்லது அனுரவுக்கோ நாட்டை முன்னேற்றுவதற்கான வேலை திட்டம் இல்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் விவசாய அமைச்சர் அன்றகுமார என்னை விவாதத்திற்கு அழைத்தார். நான் அதற்கு தயார் என்று அறிவித்துள்ளேன். ஆனால் இன்னும் அழைப்பு வரவில்லை. இன்றும் நான் அதற்கு தயாராக இருக்கின்றேன். அவர்களால் ஏன் விவாதத்திற்கு வர முடியாது? அவர்களிடம் எந்த திட்டமும் இல்லை என்பதாலேயே பின்வாங்குகின்றனர். அனைத்தையும் இலவசமாக கொடுப்பது பற்றித்தான் சஜித் பேசுகிறார். தலைவலியையும் அவர் இலவசமாக கொடுப்பார். ஆனால் நாம் கடினமாக பெற்ற வெற்றியை பாதுகாத்து முன்னேற வேண்டும். இதற்காக செப்டம்பர் 21 கேஸ் சிலிண்டருக்காக அனைவரும் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன் என தெரிவித்திருந்தார். என்னுடைய வாக்கினையும் அளிப்பேன். கிளிநொச்சி தமிழ் பொது வேட்பாளர் மேடையில் மாவை சேனாதிராஜாவின் முழக்கம். தமிழின விடுதலைக்கான இலட்சியத்துக்கான பயணத்தில் அணிதிரண்டுள்ள பெருந்தொகையான உங்களைப் போன்று என்னுடைய வாக்கினையும் அளிப்பேன் என்ற உறுதிப்பாட்டுடன் தெரிவிக்கின்றேன் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்தார். கிளிநொச்சி பசுமை பூங்காவில் திங்கட்கிழமை இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேந்திரனை ஆதரித்து தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியே தமிழ் தேசத்தின் மீட்சி எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். தமிழர்களின் எழுச்சி நிகழ்வான நாளாகவும் தமிழினம் விடுதலை பெறாத நிலையில் நடைபெறுகின்ற மற்றொரு ஜனாதிபதி தேர்தலாகவும் எதிர்வரும் 21 நடைபெறுகின்ற தேர்தல் அமைகின்றது. அவ்விதமான தேர்தலில் எமது விடுதலையையும் அதற்கான இலட்சிய பயணத்துக்காகவும் எங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவோம் என்ற உறுதியோடு இந்த எழுச்சி நிகழ்வில் பங்கெடுத்துள்ளீர்கள். விடுதலைக்கான போராட்டத்தில் மக்களையும் போராளிகளையும் பலி கொடுத்துள்ளோம். அந்த வகையில் நாம் நமது பயணத்திலே உறுதியாக இருக்கின்றோம். அந்த பயணத்தினை வலுவானதாக மேற்கொள்ள வேண்டும் என்ற இலட்சியத்துடன் இருக்கும் உங்கள் முன்னிலையில் அந்த இலட்சியத்துக்காக என்னுடைய வாக்கினையும் அளிப்பேன் என்ற உறுதிப்பாட்டுடன் வருகை தந்துள்ளேன். அது மட்டுமன்றி நீங்கள் அனைவரும் தமிழர்களின் இலட்சியத்துக்கான எழுச்சியை வெளிப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 21 உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகின்றேன்.
கடந்த காலத்தில் எமது விடுதலைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உயிர்களை நெஞ்சில் நிறுத்தியவனாக அதற்காக பயணிக்கும் எமது உயிர்களும் எப்போது வேண்டுமானாலும் போகலாம், பணயம் வைக்கப்படலாம் என்பதை நினைவுபடுத்தியவனாக எதிர்கால எமது இலட்சியத்துக்காக பயணத்தில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு தயாராக உள்ள மக்களுக்கு நன்றியுடையவனாக தேசமாக எழுச்சி அடைவோம், அதற்காக உழைப்போம் என்று தெரிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகளவான வாக்குகளை சேர்ப்பதற்கான சுமந்திரனின் சதி நடவடிக்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டு. இலங்கை தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவிக்கும் விடயம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகளவான வாக்குகளை சேர்ப்பதற்கான சதி நடவடிக்கை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கட்சிகள் சஜித் பிரேமதாசவுடன் கூட்டு சேர்ந்துள்ள நிலை சிங்கள மக்கள் மத்தியில் சஜித்திற்கான ஆதரவினை குறைக்கும் நடவடிக்கையாகும். சஜித் பிரேமதாசா சிங்கள தேசியவாதத்திற்கு நேர்மையாக நடந்து கொள்வார் என்னும் நிலைப்பாட்டில் குழப்பத்தினை ஏற்படுத்தி அவரது தென்னிலங்கை வாக்குகளை ரணிலின் பக்கம் திருப்பும் நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சஜித் பிரேமதாசாவினை ஆதரிக்கும் வடக்கு கிழக்கினை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு ஆதரவு கிடையாது. எனினும் இந்த நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தினையும் ஏற்படுத்தப் போவதில்லை. ஆனால் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்கள மக்கள் மத்தியில் தமிழ் அரசியல்வாதிகளின் நிலைப்பாடு குழப்பத்தினை ஏற்படுத்தும். ஆகவே நாம் இவை அனைத்தையும் தொகுத்து பார்த்தால் இன்று தமிழ் தேசியத்திற்கு நேர்மையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேர்மையான வழி தேர்தலை பகிஷ்கரிப்பது மட்டுமே. எனவே 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பதே எமது கட்சியின் நிலைப்பாடு என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு 1 வருட கால சிறை தண்டனை. எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் கள்ள வாக்களிப்பில் ஈடுபடுபவர்களுக்கு 2023ஆம் ஆண்டு 21ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் 1 வருட கால சிறை தண்டனையும் 2 லட்சம் ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் அதிகமான கள்ள வாக்குகளை அளிக்க சிலர் முற்படக்கூடும் என பல கட்சிகள் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளன. கள்ள வாக்களிக்கும் நபர்களுக்கு மேல் நீதிமன்றத்தினூடாக கடுமையான தண்டனைகளை வழங்க முடியும் என ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் சிந்தக குலரத்ன தெரிவித்துள்ளார். அதன்படி கள்ள வாக்கு அளிப்பவர்களுக்கு ரூபாய் 2 லட்சம் தண்டப்பணத்தை விதிக்க முடியும், அல்லது 12 மாதங்கள் சிறை தண்டனையை விதிக்க முடியும், அல்லது 2 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் தண்டனையையும் வழங்க முடியும். 1981ஆம் ஆண்டு 15ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் 500 ரூபாய் தண்டப்பணமே கள்ள வாக்களிப்பவர்களுக்கு விதிக்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஜனாதிபதி தேர்தல் சட்ட திருத்தத்தினூடாக இந்த தொகை 2 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. எனவே கள்ள வாக்களித்த குற்றவாளியாக அடையாளம் காணப்படும் நபர்களுக்கு மேற்படி தண்டனைகள் விதிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வாக்களிக்கவும் வாக்காளர் பதிவேட்டில் பதியவும் தடை விதிக்கப்படும் என சிந்தக குலரத்ன மேலும் தெரிவித்திருந்தார். வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூடு, பாதுகாப்பு அமைச்சர் அறிவிப்பு. வாக்களிப்பு நிலையங்களில் குழப்பம் ஏற்பட்டால் துப்பாக்கிச் சூடு நடத்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்றுடன் பேசியுள்ள அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்படி இவ்வாறான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினருக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்களிப்பு நாளிலும் அதன் பின்னரும் நாட்டின் பாதுகாப்பிற்காக விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த நடவடிக்கைக்காக போலீஸ் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரும் மேலதிகமாக முப்படையினரும் களமிறக்கப்பட உள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதேவேளை வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்லும் போது விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் பாதுகாப்பிற்காக சுமார் 54,000 போலீசார் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. செய்திகளில் இனி இந்திய செய்திகள். தம்பி விஜய் திராவிட சாயத்தை பூசிக்கொண்டுள்ளார். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். தம்பி விஜய் பெயர் மட்டும் தான் வைத்திருக்கிறார். அதற்குள் அனைத்து அரசியல் கட்சிகளின் முக்கிய தலைவர்களும் பிரமுகர்களும் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை முன்வைத்து பேட்டி அளித்து வருகின்றனர். நேற்றைய தினம் நான் யாருடனும் கூட்டணி சேரமாட்டேன், ஆனால் நடிகர் விஜய் என்னுடன் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் என்று கூட்டணிக்கு புது விளக்கம் தந்தார் நாம் தமிழர் சீமான் என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சித்துள்ளார். மேலும் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கவே அதிமுகவை மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திருமாவளவன் அழைத்தார்.
திமுகவுக்கு அழைப்பு விடுத்துள்ளதால் அவர் நடத்தும் மாநாட்டின் நோக்கம் நீர்த்து போகிறது. மாநாடு மூலம் ஆட்சிக்கும் கட்சிக்கும் அவர் என்ன அழுத்தம் தரப்போகிறார்? முதல்வர் ஸ்டாலினை சந்தித்த பின்னர் திருமாவளவன் அணுகுமுறையில் மாற்றம் தெரிகிறது. தமது செயல்கள் மூலம் நடிகர் விஜய் திராவிட சாயத்தை இப்போதே பூசிக்கொண்டார். திமுக சாயலில் தமிழகத்தில் இன்னும் ஒரு கட்சி தேவையில்லை. அவரின் படம் பல மொழிகளில் வெளியாகலாம், ஆனால் மாணவர்கள் பல மொழிகளை படிக்க கூடாதா? 2026 ஆண்டு தேர்தலுக்கு இன்னமும் நாட்கள் இருக்கிறது. அதற்கு முன்பாக தேர்தல் கூட்டணி பற்றி பல கூத்துக்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் யாருடன் கூட்டணி என்பதை மத்திய தலைமைதான் முடிவு எடுக்கும் என அவர் கூறினார். கடவுளாக சித்தரிக்கப்பட்ட பிரதமர் மோடி, பாஜக பிரதமர் பூஜை செய்த வீடியோ வைரல். பிரதமர் மோடியின் பிறந்த நாளான இன்று விஸ்வகர்மா ஜெயந்தியும் கொண்டாடப்படுவதால் பாஜக பிரமுகர் ஒருவர் அவரின் படத்தை விஸ்வகர்மாவாக சித்தரித்து பூஜை மற்றும் பால் அபிஷேகம் செய்யும் வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இன்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு 74வது பிறந்த நாள். அதனை முன்னிட்டு நாடு முழுவதும் பாஜக தொண்டர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். பல அரசியல் தலைவர்களும் மோடிக்கு வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர். சில கோவில்களில் பாஜக தொண்டர்கள் மோடி பெயரில் சிறப்பு பூஜையும் செய்தனர். இதே நாளில் விஸ்வகர்மா ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. விஸ்வகர்மா ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் கன்யா சங்கராந்தி என்று அழைக்கப்படும். புரட்டாதி மாத பிறப்பன்று கொண்டாடப்படும். இன்றைய தினத்தில் கடவுள் விஸ்வகர்மாவுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுவது வழக்கம். இந்த நிலையில் பீகார் மாநிலம் பட்னாவில் உள்ள வேத பாடசாலையில் பாஜக பிரமுகர் ஒருவர் பிரதமர் மோடியின் படத்தை விஸ்வகர்மாவாக சித்தரித்து பூஜை மற்றும் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டுள்ளார். பிரதமர் மோடியை கடவுளாக சித்தரித்து அபிஷேகம் செய்த இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இது குறித்து அந்த பாஜக பிரமுகர் கூறுகையில், நவீன இந்தியாவின் விஸ்வகர்மா பிரதமர் மோடிதான். அவர் நம் நாட்டை உலகம் முழுவதும் பிரபலப்படுத்தியுள்ளார் என தெரிவித்தார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை, கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு. அமெரிக்காவில் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் களமிறங்கியுள்ளார். இதனால் அவர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே புளோரிடா மாகாணத்தில் உள்ள கோல்ஃப் கிளப்பில் விளையாட ட்ரம்ப் சென்றுள்ளார். அப்போது அங்கு சந்தேகப்படும் வகையில் காணப்பட்ட மர்ம நபரை நோக்கி அவரது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் ட்ரம்பை அங்கிருந்து பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளார் என அவரது கட்சி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு குறித்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வெளியிட்டுள்ள செய்தியில், முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மற்றும் புளோரிடாவில் உள்ள அவரது சொத்துக்களுக்கு அருகில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட செய்திகள் குறித்து எனக்கு விளக்கப்பட்டது. அவர் பாதுகாப்பாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அமெரிக்காவில் வன்முறைக்கு இடமில்லை என எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். வங்கதேசத்தில் மதங்களை குறிவைத்து தாக்குதல்கள் தீவிரம். போராட்டத்திற்கு பிறகு வங்கதேசத்தில் மதங்களை குறிவைத்து தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இளம் இஸ்லாமிய மாணவர்களை கொண்ட ஜமாத் இஸ்லாம் கும்பலைச் சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிராக கடுமையான வன்முறையிலும் ஈடுபடுகின்றனர். சுற்றுலா மையமான ஹக்ஸ் பஜாரில் இந்த வன்முறை சம்பவம் நடந்துள்ளது. பெண்கள் கிஜாப் அல்லது புர்கா அணியவில்லை என கூறி அவர்களது தனித்துவமான ஷரியா கொள்கைகளை அம்பலப்படுத்தும் போது பெண்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். திருடப்பட்ட கையடக்க தொலைபேசியை கண்டுபிடிக்க போலீஸ் நிலையத்திற்கு வந்த பெண் ஒருவரை போலீஸ் அதிகாரிகள் முன்னிலையில் ஆர்வலர்கள் துன்புறுத்தியுள்ளனர். இனி வருவது KV மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று விகிதம். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.